குருப்யோ நமகா. செஷன் 1ல் வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஸ்லோகம் 1, 2, 3, 4 பார்த்தோம். இந்த செஷன் 2ல் வந்து 5, 6, 7, 8 பார்க்கலாம். யதா அப்தேஹே தரங்காக லயம் யாந்தி துங்காக ததா ஏவ ஆபதக சந்நிதௌ சேவதாம் மே இதி இவ ஊர்மி பங்கீஹி ரிணாம் தர்ஷயந்தம் சதாபாவயே கிருத் சரோஜே குஹந்தம். யதா அப்தேஹே தரங்காக லயம் யாந்தி துங்காக. யதா எவ்வாறு அப்தேஹே கடலுடைய துங்காக தரங்காக பெரிய உன்னதமான துங்கான பெருசு, தரங்கான வேவ்ஸ் பெரிய வேவ்ஸ் எல்லாம் லயம் யாந்தி சப்சைட் ஆயிடுறதோ கரைக்கு வந்தாக்க, அதே மாதிரி ததா ஏவ அதே மாதிரி ஆபத்தக சந்நிதௌ சேவதாமே சேவத்தக ஆபத்தக சேவதாம் ஆபத்தக சேவதாம்னா என்ன செவிப்பவர்களுடைய ஆபத்தக ஆபத்துக்கள் சந்நிதோ என்னோட சந்நிதியில் என்ன ஆறுது, அதுவும் சப்சைட் ஆயிரும். இதி இவ ஊர்மி பங்கீஹி ரிணாம் தர்ஷயந்தம். இவ்வாறு அந்த அலைவரிசைகள் ஒவ்வொன்றாக கடலுக்கு கரைக்கு வரும்போது எப்படி வந்து லயம் அடையிறதோ அதை மாதிரி இதை காட்டிண்டு ரிணாம் மக்கள்கிட்ட காட்டிண்டு இருக்கிற அந்த அந்த குகனை சதாபாவையே எப்பொழுதும் மெடிடேட் பண்ணுவேன், எப்போதும் நினச்சிட்டே இருப்பேன். எங்கள் ஹிருத் சரோஜே குகந்தம் எதே கம்பளத்தில் அதை பண்ணிட்டு இருப்பேங்கிறார். 6வது ஸ்லோகம். கிரௌ மன்னிவாசே நராகா ஏ அதிரூடாக ததா பர்வதே ராஜதே தே அதிரூடாக இதீவ ப்ருவன் கந்தசைல அதிரூடக சக தேவோ முதே மே சதா ஷண்முக அஸ்து. கிரௌ மன்னிவாசே மலையில் வசிப்பவன் என்னோட இடத்துல, மன்னிவாசேனா என்னோட இடத்தில், மலையில் என்னுடத்தில் நராகா ஏ அதிரூடாக யார் மனிதர்கள் யார் எவர்கள் அதிரூடாக ஏறுகிறார்களோ. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திருச்செந்தூர் ஒரு காலத்தில் இவர் 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினில்ல, மலையில் தான் இருந்திருக்கு, அப்புறம் தான் கீழே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ததா பர்வத்தே ராஜத்தே தே அதிரூடாக எப்பொழுது என்னோட மலையில் ஏறுகிறார்களோ அப்போவே பர்வத்தே ராஜத்தே பர்வத்தேனா வெள்ளி மலையில், அதாவது கைலாசத்தில் அவங்க தே அதிரூடாக அவங்க ஏறினவர்களாகிறார்கள். மீன்ஸ் திருச்செந்தூருக்கு வந்தால் கைலாசத்துக்கு போன மாதிரி. இதி இவ ப்ருவன் இவ்வாறு மெசேஜை கொடுத்துண்டு கந்த சைல அதிரூடக. கந்த சைலனா கந்தம் அந்த மலையோட பேரில் ஏறி இருக்கின்ற சக தேவக அந்த கடவுள் முதே மே சதா ஷண்முக அஸ்து. என்னோட சந்தோஷத்துக்காக அந்த சண்முகன் வந்து சதா எப்போதும் என்னோட சந்தோஷத்துக்காக அந்த ஷண்முகன் இருக்கட்டும். சதா ஷண்முக அஸ்து. கிரௌ மன்னிவாசே நராகா ஏ அதிரூடாக ததா பர்வத்தே ராஜதே தே அதிரூடாக இதீவ ப்ருவன் கைந்தசைல அதிரூடக சக தேவோ முதே மே சதா ஷண்முக அஸ்து. 7வது ஸ்லோகம். மகா அம்போதி தீரே மகாபாபச்சோரே முனி இந்திர அனுகூலே சுகந்த ஆக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சோபாசா லசந்தம் ஜன ஆர்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமக குஹந்தம். மகா அம்போதி தீரே பெரிய அம்போதி கரையில் இருக்கிறவரே, மகா பாபச்சோரே எல்லா பாவங்களும் சோர்னா திருடுறவர்னா போக்குகிறவரே, முனி இந்திர அனுகூலே முனிகள் இந்திரங்களுக்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறவரே, சுகந்த ஆக்கிய சைலே அந்த மலை வந்து எப்படி சுகந்த மலை, ஆக்கியம்னா இப்போ பேருடைய மலையில் இருப்பவர், குஹாயாம் வசந்தம் சொபாசாம் லசந்தம். ஸோ ஈ இஸ் ரிசைடிங் இன் த கேவ். குஹாயாம் வசந்தம்னா அந்த இருக்கிற கடவுளை எல்லாமே அந்த குஹமுக்கு வந்து இதெல்லாம் விசேஷமாக இருக்குது. வசந்தம் சோபாசா லசந்தம் தன்னோட சொந்த ஒளியிலேயே நல்ல பிரகாசமாக இருக்கிறவர். ஜனார்த்திம் ஹரந்தம் மனுஷர்களுடைய துக்கத்தை போக்குகிறவர். ஸ்ரயாமக நான் அவரை ஐ டேக் ரெஃப்யூஜ் இன் ஹிம் அவரை சரணடைகிறேன். குஹந்தம் அந்த குஹனை நான் சரணடைகிறேன். மகா அம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திர அனுகூலே சுகந்தாக்கிய சைலே
குஹாயாம் வசந்தம் சொபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமக குகந்தம். எட்டாவது இன்னைக்கு இந்த செஷனில் லாஸ்ட்டு. லசத் ஸ்வர்ண கேஹே ரிணாம் காமதோஹே சும ஸ்தோம சஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே சமுத்திய சகஸ்ர அர்க்க துல்லிய பிரகாஷம் சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம். லசத் ஸ்வர்ண கேஹே. லசத் ஷைனிங் கோல்டு, ஸ்வர்ணனா கோல்டு, கோல்டெல்லாம் இருக்குது. ஹீஸ் எபோர்டு வந்து அவருடைய கேஹேனா அவரோட வீடு. அவரோட இடம் எப்படி இருக்குன்னா நல்ல சங்கம் போல் மினுமினுக்கிறது. ரிணாம் காமதோஹே, மனிதர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர். அப்புறம் சும ஸ்தோம, சுமன ஃப்ளவர், ஸ்தோமன பஞ்சு, அந்த பஞ்சு பூக்கள்லாம் சேர்ந்து நிறைய பூக்கள். சஞ்சன்ன மாணிக்கிய மஞ்சே, சஞ்சன்னா அதனால் மூடப்பட்ட, மாணிக்கனா ரூபி ஸ்டட்டட், மஞ்சே அந்த கட்டிலில். சமுத்தியத் சகஸ்ர அர்க்க துல்லிய பிரகாஷம். சமுத்தியத்னாக்க சைமல்டேனியஸ்லி ரைசிங், சகஸ்ர 1000, அர்க்கன சூரியன், துல்லிய பிரகாஷம் 1000 சூரியன்கள் சைமல்டேனியஸில் ரைஸ் ஆனால் எவ்வளோ பிரகாஷம் இருக்குமோ அந்த மாதிரி பிரகாஷம் உடைய. ஓகே. சதாபாவே கார்த்திகேயம், அந்த கார்த்திகேயனை சதா எப்பொழுதும் நான் மெடிடேட் பண்ணுவேன், நினச்சிப்பேன். சுரேஷம், சூரர்களுடைய ஈசனை நான் எப்போதும் வேண்டுவேன். இதுதான் நம்ம 5லேருந்து 8 வரை பார்த்துருக்கோம். திரும்ப எல்லாத்தையும் ஒரு தரம் பார்த்துடலாமா? யதா அப்தேகே தரங்காக லயம் யாந்தி துங்காக ததா ஏவ ஆபதக சந்நிதௌ சேவதாம் மே இதீவ ஊர்மி பங்கீஹி ரிணாம் தர்ஷயந்தம் சதாபாவையே ஹிருத் சரோஜே குகந்தம். கிரௌ மன்னிவாசே நராகா ஏ அதிரூடாக ததா பர்வதே ராஜதே தே அதிரூடாக இதீவ ப்ருவன் கந்தசைல அதிரூடக சக தேவோ முதே மே சதா ஷண்முக அஸ்து. மகா அம்போதி தீரே மகாபாபச்சோரே முனீந்திர அனுகூலே சுகந்தாக்கிய சைலே குஹாயாம் வசந்தம் சுபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமக குகந்தம். லசத் ஸ்வர்ண கேஹே ரிணாம் காமதோஹே சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்ய மஞ்சே சமுத்யத் சகஸ்ர அர்க்கதுல்ய பிரகாஷம் சதாபாவையே கார்த்திகேயம் சுரேஷம். தேங்க்யூ. அடுத்ததில் இது சப்சிக்வெண்ட் ஸ்லோகத்தை பார்க்கலாம்.